நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேச போகிற தலைப்பு வந்து இந்த நெட் எக்ஸாம் வேணான்றது இன்னைக்கு முக்கியம் பேசு பொருள். இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறோம். தலைப்பு என்ன, எதிர்க்கிறேன் நெட் எக்ஸாம் அப்படின்னு கூட நான் அந்த தலைப்பு வச்சுக்கலாம். நான் பேசிக்காக வந்து முனைவர் பட்டம் முடித்தேன், பிஹெச்டி. இப்போது நெட் எக்ஸாம் இல்லாமல் நான் குவாலிஃபைடு தான். அது கொடுக்குறதே வந்து பிஹெச்டி ஸ்லாஷு, அதாவது பிஹெச்டி அல்லது நெட்டு அல்லது ஸ்லெட்டு அப்படின்னு தகுதியை வந்து பிரிக்கிறாங்க. ஏன் நெட் எக்ஸாமை அதாவது எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் நான் ஒரு 8 முறை எழுதியிருக்கேன். 8 முறையும் நான் பாஸ் ஆகலை. அது பாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் எந்த வித ஒரு தாழ்வு மனப்பான்மையும் எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க செட் பண்ணுற கொஸ்டினில் தான் எனக்கு புத்தி இருக்குதுன்னு நான் எப்பவுமே நம்பலை. என்னுடைய புத்தி வந்து வேறு. நான் ஒரு 7 புக்கு எழுதியிருக்கேன். ஒரு புக்கை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட வாங்கியிருக்கிறாங்க. மைய நூலகத்துக்கு என்னுடைய புத்தகத்தை வாங்கியிருக்காங்க. எந்த பெரிய பப்ளிகேஷன்லாம் போல், என்னுடைய பையன் பேர் முகிலன் பதிப்பகம்னு, அதில் நானே ஓன் பப்ளிகேஷனில் நானே எழுதி நானே டைப் பண்ணி, பிரிண்டிங் நான் பண்ணலை, ஒரு நண்பர் ட்ரிபிள் கேனியில் பிரிண்ட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த புத்தகத்தை வாங்கிடுச்சு. எனக்கு மரணம் கிடையாது. ஒருவேளை ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல என்னை தூக்கலாம், இன்னொரு இடத்த தூக்கலாம், நான் இப்போ வேறு இடம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு மரணம் கிடையாது. ஒரு 10,000 வருஷம் கூட ஏதோ ஒரு லைப்ரரியில் நான் எழுதிய புத்தகம் இருக்கும். அப்போ இன்றைக்கி தலைப்புக்குள்ளே வரலாம். எதனால் நெட் எக்ஸாம் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீட்டை எதுக்கு நீங்கள் எதிர்க்கிறீங்க? அதே காரணம் தான் நெட் எக்ஸாம். இந்த பிஎட் படிச்சுட்டு ஒரு வாத்தியார் வந்து ஸ்கூலுக்கு போகிறாருன்னா, ஏன் அவருக்கு அறிவு கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? அறிவு கம்மியாக இருந்தால் பிஎட் அந்த டிகிரி கொடுக்காதீங்க. பிஹெச்டியும் அப்படி தான். ரொம்ப இவர் அந்தளவுக்கு இவருடைய ஆராய்ச்சி சரியில்லை. அது எத்தனை படிநிலையை, ஒரு பிஹெச்டின்றது எத்தனை படிநிலையை தாண்டி வராங்க. ஒரு சிலருக்கு ஆயுட்காலம் முடிஞ்சது, டிகிரி வாங்காமே செத்து போனவன் நிறைய பேர், டிகிரி வாங்க அந்த பிஹெச்டிக்காக கல்யாணம் பண்ணாதவன் நிறைய பேர். இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஆள் பிஹெச்டி முடிச்சுட்டு மேலே வருவானா, அவனை ஒரு உளவியலாக பயம் காட்டிகிட்டே இருப்பாங்களாம். எப்போ அவன் சாவர வரணும், நீ இன்னும் குவாலிஃபைடு, பிஹெச்டி முடிச்சியா, நெட் எக்ஸாம் முடிக்கலையா அப்படின்னோடனே அவன் ஏதோ ஒரு பெரிய ஒரு அறிவிலி மாதிரி குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி, இல்லை நான் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணல. உங்களை தான் கேட்குறேன், என் உறவுகளில் உங்களை தான் நான் கேட்குறேன். நீ தான் பிஹெச்டி வச்சிருக்கிறிய, நீ ஏன் நெட் எக்ஸாம் இல்லைன்ட்டு இன்னொருத்தவங்க முன்னாடி கூனி குறுகி உன்னை விசாரிக்கிறவங்களாம் எப்படி தெரியுமா வந்து கேட்குறான்? கொஞ்சம் யோசிப்பாரேன். நைஸாக வந்து கேட்பான். அப்புறம் சார் சொல்லுங்கள், எங்கே படிச்சிங்க, என்ன ரீசனுக்காக அங்கே நீங்கள் வந்துட்டீங்க, ஓஹோ அப்படியே நெக்ஸ்ட்டு கேட்பான். அப்புறம் சார் பிஹெச்டி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அவனை பொறுத்தவரைலாம் நீ பிஹெச்டி முடிச்சிருக்க கூடாது. நீ சொல்லுவ பிஹெச்டி முடிச்சிட்டேன் சார். ஐயோ, சரி அடுத்த கேள்வி கேட்போம். நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்களா சார்? இப்போ நீ நெட் எக்ஸாம் நீங்கள் உரிமையின் காரணமாக நீன்னு சொல்கிறேன். என் உறவுகளை கோபம், அவ்வளோ கோபம் இருக்குது உறவுகளை. நீங்கள் இப்போ நெட் எக்ஸாம் வந்து முடிச்சிட்டா உங்களை கேள்வி கேட்குறாருல, அவர் 2 லட்ச ரூபாய் சம்பளம் உங்கள் கையில் கொடுத்துருவார். ஒரு மனுஷன் போராடி பல வருஷம் கழிச்சு ஒரு பல படிநிலையை தாண்டி இந்த சமுதாயத்தில் ஒரு வாத்தியாராக போய் நிற்கிறான். அதுவும் இப்போ சமீப காலமாக பார்க்குற அந்த பதிவுகள் எல்லாம், போக்சோவில் கைது, ஆசிரியர் அது கைது, இது கைது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எல்லா வாத்தியாருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறான். ஆசிரியர் மட்டும் இல்லை, போலீஸ் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் தப்பு நடக்குது. தப்பு செய்கிறவங்களுக்கான தண்டனை கொடுத்தே ஆகணும். செய்தி அது கிடையாது. மறுபடியும் அந்த நெட் எக்ஸாமுக்குள்ளே நம்ம வந்தே ஆகணும், பேசியே ஆகணும். யாரும் பேச மாட்டாங்க இதை பற்றி. எப்படி பேசுவாங்க? நெட் எக்ஸாம் வேணான்னு சொன்னால் எனக்கு அறிவு இல்லைன்னு நினச்சிருக்கேன். எனக்கு அறிவு இருக்குது, கவர்மெண்ட் வாங்கி நான் என் அறிவு இந்த நொடி நான் மறைத்தால் கூட அதாவது ஏதோ ஒரு இடத்துல நான் வாசிக்கப்படுவேன். கண்ணதாசன் சொன்னார், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டார் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை. எப்படி சொன்னார்னா, அவருடைய எழுத்துக்கள் தான். என்னுடைய எழுத்து லைப்ரரியில் இருக்குது. அப்போது இந்த நெட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் போல தான் நான் அதையும் கவனிக்கிறேன்.
அதில் கேட்குற அந்த கொஸ்டின்லாம் இருக்குது பார்த்தீங்களா நெட் எக்ஸாமில், அப்பா என்ன அருமையாக கேட்குறாங்க தெரியுமா, எவ்வளோ அழகாக. ஏன்னா அது நான் அது எழுதின உடனே எனக்கு அவ்வளோ ஞானம் வந்துடும், அது கிளியர் பண்ண உடனே. ஏன்னா நெட் எக்ஸாம் பாஸ் பண்ண நிறைய பேர் என்கிட்ட சொன்னது ஃப்ரெண்ட்லியாக சொன்னது, தலைவா சும்மா ஏதோ தாய்பாஸ் மாதிரி இங்கேயும் அங்கேயும் விளையாடுனேன், அந்த இந்த கேம் சொல்லுவாங்க பாருங்கள், சும்மா நம்ம அப்படி இப்படி டிக் பண்ணுறது. ஸோ அப்போ உங்களை பொறுத்தவரை நெட்டு கிளியர் பண்ணுறவங்க எல்லாமே பர்ஃபெக்ட்டு. நெட்டு கிளியர் பண்ணாமல் பிஹெச்டியில் இருக்கிறவங்கள பயங்காட்டியே ஒரு சில நிர்வாகம் வேறு, நிர்வாகத்துக்கு எப்பயாவது ஏதாவது ஒரு காரணம் கிடச்சா ஒரு ஆளை தூக்கலான்னு காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க கையில் எக்ஸ்ட்ரா ஒரு கீயை கொடுக்குறீங்க, இந்த கீயை வச்சுக்கங்க, உங்களை ஏதாவது பண்ணாங்கன்னா இந்த பேரை சொல்லி பயங்காட்டுங்க. அங்கங்கே பிஹெச்டி முடிச்சுட்டு 10,000 7,000 சம்பளம் வாங்கக்கூடிய எத்தனையோ வாத்தியார்களை கவனிக்க முடியுது. பேச மாட்டேறாங்க, நிர்வாகத்துக்கு பேசினா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ. தோழர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த போட்டி உலகத்தில் நம்மள ஒரு நோயாளியாகவே வளரக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். உங்களுக்கான பிரச்சனைகளை தயவு செஞ்சு பேசுங்க. மனசில் போட்டு அது எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் அந்த காயத்தை அப்படியே விட போகிறீங்க. அதுக்கான ஒரு மருந்து கொடுங்க. நான் நெட் எக்ஸாம் எதிர்க்கிறேன். ஒருவேளை நெட் எக்ஸாம் நல்லா படித்து கிளியர் பண்ணவங்க என்னை திட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு திட்டுங்க, நான் அதை பற்றி வருத்தப்பட போகிறதில்ல. ஏன்னா நிறைய தோழர்கள் நல்லா எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவான், பிஹெச்டிலாம் அற்புதமாக பண்ணியிருப்பான், ஆய்வு சிறப்பாக இருக்கும், ஆய்வு கட்டுரைகள் எழுதி தருவோம். என்னமோ தெரியல அவனுக்கு நெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்கான பிரச்சனையை நம்ம தான் பேசணும். இது பொது பிரச்சனை கிடையாது, இது வாத்தியார்களுக்கான பிரச்சனை. நான் ஒரு வாத்தியாராக இருந்து அந்த வழியோடு நான் பேசிகிட்டு இருக்கேன். யாரையாவது நெட்டு முடிச்சிட்டியா பிஹெச்டி முடிச்சியான்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே அன்பாக கேட்டிங்கன்னா அது நியாயமான விஷயம். ஒரு கடமைக்கு அவனுடைய சைக்காலஜி உளவில்லை அவனை கொஞ்சம் மட்டம் படுத்தி பார்க்கலாம். இந்த கல்யாணம் ஆனவங்களை கேட்பாங்களே, அப்புறம் ஏதோ விசேஷம் இல்லையா, இல்லை உண்மையாகவே குழந்தை இருந்தால் அவனே சொல்ல போகிறான், நீ ஏன் அதெல்லாம் கேட்குற? யோசிச்சு பாருங்கள். நம்ம கேட்குற கேள்வியும் இன்னொருத்தங்களை காயப்படுத்தக்கூடாது. இப்போ நான் பேசுறது என்னுடைய தனிப்பட்ட உணர்வு இல்லை. என்ன மாதிரி நிறைய இந்த ஆசிரியர் தோழர்கள் மனக்குமுறல்களாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் யாரையும் விசாரிக்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் கேட்குறதுனால அவங்களுக்கு சம்பளம் ஒரு 25,000 ரூபாய் உங்களால் ஏற்றி தர முடியுதுன்னா நீங்கள் கேளுங்க. நெட்டு முடிச்சிட்டிங்களா, சூப்பர், அவங்களுக்கு போடுங்க, ஒரு 20,000 போட்டு விடுங்க கூடுதலாக அப்படின்னா நீங்கள் கேளுங்க. சும்மா அவங்கள உளவியலாக காயப்படுத்தணுன்ற அந்த கேள்வி கேட்கக்கூடாது. நண்பர்களே, நன்றி, வணக்கம். பேசிட்டேன், பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம். வணக்கம்.